Welcome to our channel Tamil Cinematic World. நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2003 வெளிவந்த விக்கட் மைண்ட்ஸ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, வெளியூர்லேருந்து படிச்சுட்டு வந்த மகன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அப்பா வந்து இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையனுக்கு வந்து அவங்க சின்னம்மா வேணும். அவங்க 2 பேர் குடும்பம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்பா வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போயிருந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சரி டின்னருக்கு பாருக்கு போகிறாப்புல மகனும் சித்தியும் பாருக்கு போகிறாங்க. போகிற இடத்துல சாவி இல்லை. அங்கே உள்ள சாவி எடுத்து பாரில் திறந்து நிறைய தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு அவங்களே அறியாமல் சில தப்புகள் அங்கே பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அப்பா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த காரை எதுக்காக எடுத்துகிட்டு போனேன்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து அங்கே நிறைய தப்புகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து மகனை வந்து அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டாப்புல. சந்தேகம் வந்து அப்பா பொண்டாட்டி மேலேயா அப்பா மேலேயா பையன் மேலேயான்னு சந்தேகம் வந்து போலீஸ்க்கு. இதுலேருந்து கடைசியில் இது என்ன ஆச்சு இந்த கேஸுன்றது போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்போ அந்த அப்பாவை யார் கொண்டதுன்னு கண்டுபிடிக்கிற படம் தான் 2003 வெளிவந்த விக்கட் மைண்ட்ஸ். ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போடுறாங்க. போட்டோன்னா ஒரு ஆள் நெஞ்சில் குண்டடிப்பட்டு ஓடி வரான். அவனை யாரோ வந்து பின்னாடி துப்பாக்கி முனையில் வந்து தத்திட்டு வராங்க. காட்டுறாங்க. அது யாருன்னு இப்போ நமக்கு தெரியல. அந்த துப்பாக்கி திறத்து வரும்போது ஒரு பள்ளத்துக்கிட்ட வந்து அவன் நிற்கிறான். அந்த இடத்துல வந்து திடீர்னு வேறு ஒரு துப்பாக்கி ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு முடிஞ்ச உடனே அதோட என்ன பண்ணுறாப்புல நமக்கு ஒன் டே இயர்லியர் முன்னால் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்க்க போகும்போது அந்த இடத்துல நிறைய போலீஸ்லாம் வந்துருக்குது. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் தான் வந்து ஹோல்டனு. அங்கே வந்து என்ன பண்ண அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பார். அதை ஒன்று விசாரிக்கிறாங்க. உங்கள் அப்பா இறந்தாலும் நீ எங்கே போயிருந்தேன்? அவன் சொல்கிறான், நான் வந்து சினிமாவுக்கு போயிருந்தேன் அப்படின்ட்டு. அப்போ நிறைய விளக்கங்கள்லாம் அவன் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்கே இருந்தேன்னு கேட்டால் யாருமே உனக்கு சந்தேகம் இருக்கா? நான் யாருமே எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரர் திருவி கேட்குறாங்க, அது எப்படி உங்கள் அப்பா வந்து இருக்கிறாருன்னு. அதோட முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுறான், சரி அவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாரு, டே இனிமேல் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி அப்போ அந்த கதையை இப்போ இனிமேல் நம்மகிட்ட காட்டுறாங்களே. அங்கே வரப்போகும்போது என்ன பண்ணுறாப்புல, வீட்டில் வந்து அவங்க வேலைக்காரமாக இருக்காங்க. உன்னை சின்ன வயசில் பார்த்தேன்டா ஹோல்டன், இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியே, உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நீ இப்போ தான் வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி, ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ சாப்பாடெலாம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அவனை. அப்படியா, சரி எங்கள் அப்பா பக்கத்து ரூமில் தான் இருக்கார், போய் பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு சொல்லி அனுப்புகிறாப்புல. அதோட வந்தோடனே ரூமில் வந்து கேட்பலாம், மேன்சன் கூட்டிகிட்டு தான் வரான். மேன்சன் அங்கே யாருமே இல்லை. அதோட நம்ம ஒரு ரூம் கழிட்டு போனால் அங்கே ஒரு பொம்பளை வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கிறது அவன் பார்த்துருவான். சாரி மேடம், நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு. சரி கதவை பூட்டிட்டு நீங்கள் வெளியே இருங்க அப்படின்னு சொல்லி அவனை வெளியே நிற்க வச்சிடறாப்புல. அப்படியே கதவை பூட்டிட்டு வந்துட்டு வெளியே நிற்கும்போது அப்போ இன்னொரு டூர்லேருந்து அவங்க அப்பா வராரு. இவர் பேர் தான் வந்து மேசன். இதுதான் அவனுடைய அப்பா. வந்துட்டு, என்னடா மவனே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேடா நீ, எவ்வளோ சின்ன வயசாக இங்கேருந்து போனேன் மை சன் அப்படின்னு குழந்தைய வந்து அந்த பையனை வந்து நல்லா கட்டி தள்ளி முத்தம்லாம் கொடுத்து, என்னோட உயரமாக நீ வளர்ந்துட்டியடா அப்படின்ட்டு. இத்தனை வருஷம் சின்ன வயசில் இருந்து போனவன், உனக்கு சர்ப்ரைஸ் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கதவை போய் தட்டுறாப்புல. அங்கே தட்டின ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க இல்லையா, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோனி வச்சுக்குவோம். அவங்க பேர் தான் வந்து லானா. அதாவது இவருக்கு வந்து மேசனுக்கு வந்து செகண்டு ஒய்ஃப் அவங்க, இவனுக்கு வந்து சித்தி. அப்போ இதாண்டா அவனுடைய சித்தி, என்னோடய செகண்ட் ஒய்ஃபு அப்படியானு இதை சர்ப்ரைஸ். அப்படியா சித்தி நல்லா அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஜூஸ் போட்டு கொடுக்குறாப்புல, குடிக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு அப்போ வந்து பெருமையாக சொல்லி, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, என்னுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருண்டா, ஒர்க்கு பாரம்லாம் அப்படின்னு மகனை பற்றி பெருமையாக மேசன் பேசிக்கிட்டே இருக்காப்புல. பேசிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன், ரெடியாகிறேன், நீயும் ரெடியாகனு. அப்போ என்ன பண்ணுறாப்புல, சரி அப்போ சித்தி தானே அவங்க சித்தி என்ன பண்ணுறாப்புல, அவங்க காலுக்கு தான் தையம்லாம் போட்டிருக்காங்க. அதோட ஹஸ்பண்ட் வந்தோன்னா, சரி வா நம்ம நீங்கள் பார்ட்டிக்கு போகணும், ரெடி ஆகணும் சீக்கிரன்ட்டு. அந்த மாதிரி எல்லோரும் ஒரு பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டிக்கு யார் 4 பேர் வராப்புல. ஹோல்டன் வராப்புல கூட. இவர் தான் வந்து வக்கீல். இந்த வக்கீல் தான் வந்து மெயினான ஒரு கிரிமினல் ஒரு வக்கீல் இவர். அவர் என்ன பண்ணால் அவங்க குடும்பத்தில் ஒரு மாதிரி ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்போ இதான் என்னுடைய பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் எல்லாருக்கிட்டையும். தான் பையன் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன், இப்போ இங்கே வந்திருக்கான், என்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக என் மகன் தான் இனிமேல் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு ஹோல்டனை பற்றி பெருமையாக சொல்கிறாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரைஸ் வந்து டீல் பண்ணுறாங்க. ஒரு ஏலம் போடுற ஒரு செயின். அந்த ஏலத்தில் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அதை ஏலம் கட்டி எடுத்து அது யாரோ போட்டில் ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு இது. இங்கே என்ன பார்த்தா நம்ம ஹீரோயினி கூட பார்த்துட்டு அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு காதோட காது வச்சு அவனுக்கு முத்தம் பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காப்புல. முத்தி வரல. அங்கே இந்த புதுசாக ஒரு பொண்ணு வராள். அவள் பேர் வந்து இங்கே மாற்றி சொல்லுவா. ஆக்சுவலாக அவள் பேர் தான் வந்து நிக்கோலு. அவள் என்ன பண்ணுறாப்புல, இவளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏலம் போடுறாங்க. ஏலம் போட போகும்போது அது யார் எடுப்பாப்புல, நம்ம மேன்சன் தான் எடுப்பாப்புல. மேன்சன் எடுத்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து என்னுடைய பொண்டாட்டிக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் கழுத்தில் நெக்லஸை போட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க 4 பேரும். யார் அந்த வக்கீலும் வந்திருக்காப்புல. மறுபடியும் வக்கீலுக்கு
என்ன பண்ணுறாப்புல சித்தி அம்மா ஒரு முத்தத்தை கொடுத்து அனுப்புகிறாப்புல. இதை பார்த்துட்டு என்ன எனக்கு பொண்ணாட்டியா வல்லவங்களாம் முத்தம் கொடுத்துட்ருக்காள அப்படின்ட்டு. அதை இவங்களுக்குள்ள என்ன லிங்க்கு என்னமோ தெரியல அப்படின்ட்டு அதோட கேட்கல. சரி நம்ம போயிட்டு பார்ட்டிலாம் போயிட்டு இதையே பார்த்துட்டே இருக்கிறான், பையன்காரன் பார்த்துட்டே இருக்கிறான் ஓல்டுன்னு. இவங்க என்ன பிள்ளை அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவுமே ஆகாது, உங்கள் பையன் வந்துட்டாலே இனிமேல் உங்கள் பிஸ்னஸை பூரா உங்கள் பையன் பார்த்துக்குவான், நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பொண்டாட்டிக்காரிங்க வந்து மாப்பிள்ளைக்கு ஆலோசனை. மறுநாள் காலையில் வந்து சித்தியம்மா பூக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அங்கேருந்து ஓல்டுன்னு வரப்பில் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க சித்தி அம்மா. அப்படியே நிற்கிறான், என்னது வந்தவங்க சித்தி முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு. அதோட அவர் ஹஸ்பண்டும் வராரு, அவங்களும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போகிற ரஷ்யில். சரி இங்கே வந்து வெளியே பார்க்குறாங்க. இப்போ ஒரு கார் வாங்கியிருப்பாப்புல மேன்சனு. அந்த காட்டாவில் மனு கொடுப்பாங்கன்னு இந்த காரை பற்றியா டே தொடாதரா தூசி பட்டுற போது, இந்த காரை நான் அவ்வளோ லவ் பண்ணேன்டா, யாருக்குமே கொடுக்க மாட்டேன், என்னை தவிர யாருமே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு சரி நம்ம இன்றைக்கி வந்து வெளியே போகணும், ஆஃபீஸுக்கு போகலாம் வா அப்படின்னு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வராரு. இந்த ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பைசா இல்லாமல் வந்தேன், இன்றைக்கி பாரு இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியில் சேர்த்துருக்கேன், அதே மாதிரி தான் நீயும் நல்லா உழைச்சி நிறைய இதோட பெரிய மேலே பெருசாக ஒன்று. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாப்புல, சார் ஆடிட்டிங் வந்திருக்கு, ஒரு ஆள் வந்திருக்காள் அப்படின்ட்டு. ஐயோ உங்கள் வீட்டில் சித்தி டின்னர்லாம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னா சித்தி அம்மா வெளியே உட்காந்து ப்ராக் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வரும் காத்துக்கிட்டு இருக்குது. அதோட வரல. அங்கே பெட்டில் பார்க்கும்போது அங்கே நிறைய சார் சித்தியோட ட்ரெஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. பார்த்தோன்னா சித்தி உடனே உள்ளே வந்துடுறாங்க. வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க கோல்டுன்ட்டு. இல்லை இன்றைக்கி வந்து வெளியே டின்னருக்கு போக முடியாதுட்டாப்புல ஃபாதர் அப்படின்னு. சரி சிவா நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு ஃபாதருடைய கார் எடுத்துருவா. ஐயோ எங்கள் அப்பா வந்தால் திட்டுவார், சித்தி இந்த காரை நீ எடுத்து உங்கள் அப்பா தானே, உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீ வா, நான் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்படின்னு மகனை ஏமாற்றி நேராக ஒரு பாருக்கு வராப்புல. பார்த்தா அந்த பார் வந்து பூட்டி இருக்குது. இந்த பார் பூட்டி இருக்குன்னா சரி வாங்க வேறு பாருக்கு போகலான்னு. அதோட நம்ம நானா சொல்கிறாப்புல, இல்லை இந்த பாரில் எல்லாமே இருக்குது, இந்த ஓனர் எனக்கு தெரியும், சாவி எங்கே வச்சுருப்பாரு எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒழிச்சு வச்சு சாவி எடுத்துடுறான். எடுத்துகிட்டு அந்த பாரை திறந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாருக்குள்ளே உள்ளே போகிறாங்க. சாவி கண்டுபிடிச்சிட்டா பாருங்கள், சாவி எடுத்துகிட்டு பார் உள்ளே போயிட்டு நம்ம இதுக்குள்ளே இருந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு கதவு திறந்துட்டோன்னா உள்ளே போடலாம். அவன் வெக்கேஷன் வேறு போர்டு வேறு போட்டு போயிருக்கிறான். இவன் அதையும் மீறி திறந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டப்போல இஷ்டத்துக்கு பீர் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. இதை இவன் பிளான் பண்ணி வந்த மாதிரி நமக்கு தெரியுது. அதாவது நம்ம நிறைய ட்ரிங்க் கோல்டனுக்கு என்ன பண்ணுறா, அவன் நிறைய லானாக வந்து ஊற்றி கொடுக்குறான். அவன் பாட்டு குடிச்சிட்டே இருக்கிறான். 2 பாட்டில் காலி பண்ணுறாங்க, அவள சின்ன பாட்டில் காலி பண்ணுறாள். ஒட்டி கொடுத்தோடனே இவங்க 2 பேரும் வந்து கேஷுவலாக வச்சு மகனும் சித்தியும் தானே 2 பேரும் குடிச்சிட்டே இருக்காப்புல. ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருக்குது. அது வந்து நமக்கு ரொமான்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது பார்க்குறதுக்கு. அவனும் குடிக்கிறாப்புல. ஆனால் இவனுக்கு ஓவராக குடிச்சிடுறான். கொஞ்சம் தள்ளாடுறான். திடீர்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட நிதானத்தை இழக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னு முடிஞ்சு அவனுக்கு போய் ஊற்றி விட்றா பாருங்க. எல்லாத்தையும் குடிக்கும்போது திடீர்னு ஒரு லைட்டு வெளிச்சம் வருது. வந்தோன்னா ஆகா யாரும் நம்ம வராங்க, அந்த கடைக்கு வராங்கன்னு டக்கு என்ன பண்ணுறாங்க, மேலே அந்த கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து ஒழிச்சிட்டு நம்ம பாட்டை எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம கீழே அப்படியே ஒழிஞ்சிக்குவோம். கீழே அவனுக்கு தெரியாதுதான். அப்போ வந்த ஒரு ஓனர் வந்து சுற்றி பார்க்குறாரு, யாரும் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் தெரியலையே, எப்படி கதவு மட்டும் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு. அதை என்ன பண்ணால் சொத்தி பார்க்குறாரு. அப்போ யாரும் இல்லை, நம்ம தான் மறந்துட்டு போட்டாமல் போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பூட்டி 2 பேரும் உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுறாப்புல. அப்போ இவங்க ஒருத்தர் பக்கத்துலேருந்து சிரிச்சுக்கிறாங்க, நீ இப்போ நம்ம இங்கே தான் எப்படி தான் போக போகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ரொமான்ஸ் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த காரை எடுத்து போய் அப்பங்காரன் மேலேருந்து பார்க்குறாப்புல, சித்தியும் மகனும் எங்கேயோ போயிட்டு வராங்களா அப்படின்னு. எவ்வளோ சொல்லி நம்ம கார் கொண்டு போக கூடாது, அத்துமீறி நம்ம கொண்டு போயிட்டேன்னா வந்துட்டு காலைல 3 வந்துடுவார். வந்தோன்னே மகன் ஒன்றும் தெரியாத மாதிரி வருவார். வந்தோடனே 2 பேரும் மொத்தம் கொடுத்துட்டு, மகனே வாடா நம்ம இன்றைக்கி ஃபுட்பால் வழியாக போனோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படியே மேன்டன் சொல்ல உடனே சரி அவன் பையனும் என்ன பண்ணுறாப்புல, சரி ஓட்டணும் சரிப்பா போகலாம் அப்படின்னா சரி பிரேக்ஃபாஸ்ட் காப்பி குடிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாப்புல, அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு வந்து நம்மள பிறந்த நாளுக்காக ஒரு வாரம் பேக்கேஜ் கொடுத்து வெளியூர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரம்மா சின்ன வயசுல இருந்தாலும் நிறைய பணம்லாம் கொடுத்து அனுப்புகிறாப்புல, டிக்கெட்லாம் கொடுத்துட்டு. அப்போ மாதிரி எவ்வளோ வந்து நல்லவராக இருக்கார் நம்ம மேன்சனு. அதில் என்ன பண்ணுறாப்புல, இது உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. மாங்கிட்ட பேசுகிறாப்புல, நம்ம என்ன ரெடியாக விட நம்ம ஃபுட்பால் விளையாட போகலாம். அப்போ ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாண்டோடனே இவங்க 2 பேரும் என்ன இந்த ஃபுட்பாலே வச்சுட்டு பையன்காரன் என்ன பண்ணுறான், சித்தியோட கையில் வந்து அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அது அப்பங்காரன் தான் நம்ம கொடுமைப்படும். ஏன்னா அந்த பாரில் இருக்க போகும்போது சித்தி வந்து அப்பனை பற்றி தப்பாக சொல்லி வச்சுருப்பாப்புல. அதோட இங்கே என்ன பண்ணுறான், அந்த கோவத்தை காட்டிட்டு அப்படியே நெஞ்சில் ஒரே ஒரு குத்திட்டு போயிடாப்புல மேன்ஷன் கார் எடுத்துகிட்டு போனதுக்காக. இதை மேலேருந்து சித்திக்காரி பார்த்துட்டே இருக்கிறாப்புல. பார்த்துட்டு இருந்தோடனே அப்போ சித்தி வீட்டுக்கு வராப்புல. நைட்டில் வந்தோடனே பையன்கிட்ட சொல்கிறாப்புல, நம்ம ஓல்டன்கிட்ட எல்லாமே என்னால் தான், அந்த காரை நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டோன்னா
உங்கள் அப்பாட்ட நீ இந்த மாதிரி நீ அடி வாங்கியிருக்க மாட்டே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போதும் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தான் இது இப்படி தான் உங்கள் அப்பா எனக்கு பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல 2 பேர் பேசிட்டு அப்பா பற்றி எப்போவுமே இவள் குறை தான் சொல்கிறா. அந்த குறையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டுனா அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் ஒரு ரொமான்ஸ் போயிட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாப்புல, இவங்க 2 பேர் இவங்கள இருக்காங்க. டக்குன்னு அவங்க அப்பா அங்கே இந்த ரூமுக்குள்ளே வந்துடுறாப்புல, என் பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்தீங்கன்னு பையன்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ இந்த பக்கம் சித்தியெல்லாம் வரவே இல்லையே, நான் கேட்டு சரி சித்தியை பார்த்தா வர சொல்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவ்வளோதான், இவர் வெளியே போன உடனே மறுபடியும் மகன் நேராக கதவுல வந்து சித்தியை போயிடுங்கன்னு அமுச்சு விட்டுறாப்புல. அதோட சித்தியை அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாப்புல, இதையே பார்த்துட்டுறாப்புல. அதோட மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு. அவர் மொத்தத்தை கொடுத்து ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இவங்க 2 பேர் அந்த வேலைக்கார அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர் வீட்டில் தனிமையாக தான் இருக்காங்க. 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருக்குது, உங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து பல கஷ்டம், அதனால தான் இந்த மாதிரி உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுறாப்புல, ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி அனுப்பிச்சிருக்கா. யார் அனுப்பிச்சிருக்கா, நிக்கோலை கூட்டிகிட்டு வரான் 2 பேர் பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அவன் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருப்பான்ல, அவன் தான் பார்ட்டியில் இங்கே வந்து 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் நீ எங்கே இருக்கிற வேலை செய்கிற அப்படின்னு ஒரு தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேர் எல்லாருமே. எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னே அவர் சொல்கிறது மேன்சல் சொல்கிறாப்புல, சரி நீங்கள் இருங்க, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வெளியே போகிறோம், எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேர் போடுறாங்க. அதோட சித்திக்காரி என்ன பண்ணுறா, நீ இவன்கிட்ட பேசிட்டு பேசி மட்டும் அவன் நிக்கோலும் வெளியே போயிடுறா, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ வந்து இவ்வளோ ஒன்று நீ கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்க வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்துக்கு அதை முடிச்சுட்டு என்ன பண்ணாப்புல, எங்கள் வீட்டில் வந்துட்டு சரி நம்ம வேட்டைக்கு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வேட்டைக்கு கிளம்புறாங்க. வேட்டைக்கு கிளம்புனா அப்பனும் மகனும். ஆனால் கொஞ்சம் போகிற போக்கில் பார்த்தா அப்பனு வந்து மகனே வந்து அப்பனை எப்படியா கொண்டுருவோம், அப்பனை சாகடிச்சிட்டாக்கா நம்ம வந்து சித்தியோட ஒன்றா இருந்தலாம் அப்படின்னு அந்த ஃபீலுக்கு போகுது அவனுக்கு. அதில் குறி வைக்கிறான் பாருங்க, அப்படி துப்பாக்கியில் சுட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியை அந்த மைண்டு எண்ணமெல்லாம் போகுது. பிஸ்டலில் கையெல்லாம் வச்சிடுறான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அப்படியே பார்த்துட்டே போகும்போது அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு, இல்லைப்பா குறி வச்சு கரெக்டாக இருக்கேன்னா திரும்பி பார்த்தோன்னே சரி நம்ம அடிச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்துட்டு உடனே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி பண்ணுறான் பையன். என்ன பண்ணுறான், வரான், சரி அப்பா நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரமான்னு ஃப்ரிட்ஜை தேர்ந்து என்ன பண்ணுறான், பப்பாயா இதெல்லாம் போட்டு பழத்தெல்லாம் ஊற்றி என்ன பண்ணுறான், நல்லா ஜூஸ் அடிக்கிறான். சித்தி வெளியே போயிட்டாங்க போல, ஜூஸ் அடித்து அப்பா கூட வேட்டைக்கு போய்ட்டு இருந்த கலப்பில் ஜூஸ் அடித்து கொடுத்தோன்னா பரவாயில்லையே பையன் நம்ம நல்லா பார்த்துருக்கோம், லைஃப் லாங் நான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரொம்ப மெச்சிக்கிறாரு. அதெல்லாம் ஜூஸ் குடிங்கப்பான்னு ஜூஸ் குடித்து அவன் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு பாட்டிலில் குடிக்கிறான். இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, அவன் ஃபுல்லாக அந்த ஜூஸ் குடி தான் லாஸ்ட் ஜூஸ்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த பையனுடைய பார்வையே நமக்கு சரியில்லை, இது என்னென்ன நமக்கு பின்னாடி தெரியும். பரவாயில்லையே மகனே ஜூஸ்லாம் சூப்பராக போட்டிருக்கு அப்படின்ட்டு அங்கே வெளியே போய்ட்டு வந்தேன். அங்கே ஒய்ஃப் அங்கே வராங்க, மார்க்கெட் போனாங்க. ஒய்ஃப் என்ன நடந்துட்டு பார்த்தா இங்கே வந்து இல்லைனா வெளியே போய்ட்டு வந்தேன் இப்போ தான் அப்படின்னு அவன் எங்கே வெளியே போய்ட்டு வந்தேன், அப்போ யாரையோ பார்க்க போயிட்டு வந்தேன்னு. அப்போ இவனை சொல்கிறேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் பண்ணல. அப்போ சொல்கிறேன், இங்கே போய்ட்டு நம்ம விஷயம்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் நம்ம சந்திக்கலே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போயிருப்பாங்க. அந்த ஹோட்டல் ரூமில் சந்தித்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே டைம் 8:33 காக்குறாங்க. காலைல எழுந்துச்சி பார்க்குறதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுவாப்புல, அங்கேருந்து வெளியே வந்துடும். அப்படியே நல்லா தூங்கி எழுந்துச்சி பார்த்துரும். அப்படியே நம்ம ஹீரோ மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியனை போட்டு வச்சுட்டு போயிடுவாங்களே. சரி எங்கடா இவன் போனாலும் சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ என்ன பண்ண வச்சு வண்டி எடுத்துகிட்டு வராரு. நம்ம போய் இந்த இருக்கிற அந்த பாரையாவது நம்ம தேடி பார்க்கலாமே போகலாமே அப்படின்னு இந்த பாரில் வந்து பார்த்தா அங்கே அந்த ஒரு காசு கேட்டு ஒரு பிச்சைக்காரமாக ஒருத்தருப்பான். அவனுக்கு அவன் காசு கொடுப்பான். காசுலாம் கொடுத்துட்டு மறுபடியும் பீர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான், கிளாஸை வைத்து பீர் குடிக்கிறாரு. பீர்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் மப்பில் தான் இருக்கிறான் அவன். என்ன ஒரு ஃபீலாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு தான் நமக்கு இப்போ தெரியாது, அப்புறம் தான் தெரியும். சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு மெதுவாக வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா செத்து கிடக்கிறார். பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறான், வாங்குறேன். எங்கள் அப்பா யார் கொண்டு போனான்னு தெரியல. அதோட சுற்றி ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேட்டோன்னே இவன் மொழியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு காட்டினாங்கன்னா அந்த சீன் இப்போ திருப்பிங்க தான் வருது இந்த இடத்துல. அது காட்டினோடனே இதான் பெரிய போலீஸ் அதிகாரி ஷெரீஃபு அவர் பார்த்துட்டோன்னே உங்கள் அப்பா வந்து யாரை எப்படி கொண்டாங்க, நீ எங்கே போயிருந்தேன்னு அவன் சொல்ல, இல்லை நேற்று சினிமா பார்க்க போயிருந்தேன்ட்டு. அதில் அடுத்து புரண்டையை விசாரிக்கிறாங்க, நீ எங்கம்மா போயிட்டு வந்தோன்னே, இல்லை நான் வந்து பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தேனே. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் தான் ஹோட்டலில் அங்கே போயிருப்பாங்களே, ஹோட்டலில் முடிச்சுட்டு வந்தாங்கண்ணே. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள என்ன சந்தேகம், இவன் பையன் நினைக்கிறாப்புல பொண்டாட்டி அவள் சித்திக்கார் தான் சாகடிச்சிட்டான், சித்தி நினைக்கிறாப்புல பையங்க தான் சாகடிச்சிட்டானே. இப்படி மாற்றி உள்ள கேம் போயிட்டுருக்கு. இந்த வக்கீல்கிட்ட வந்து உண்மையாக தான் உண்மை ஃபேமிலி லாயர் அவர்கிட்ட உண்மையை சொல்லுன்னு. அப்போ அந்த இடத்துல நம்மளும் ஃபேரெல்லாம் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பாட்டியம்மா வராங்க. வந்துட்டு, நான் உங்கள் அப்பா இல்லாத வீட்டில் எனக்கு இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லைப்பா மகனே, கோச்சிக்காத, நான் வந்து வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிறேன்னு. அப்போ என்ன பண்ண சித்தியை வந்து கையை பிடிச்சி எழுப்பான், எல்லாம் உன்னால நீ தான் எங்கள் அப்பாவை கொண்ட அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே வக்கீல் வந்துடுறாரு. ஒருத்தர் மேலே அபாண்டா இதெல்லாம் சொல்லாதரா. இல்லை வக்கீல் சார், எங்கள் சித்தி தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பான், எனக்கு நல்லா 100% எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற உடனே இவ சொல்கிறா, இல்லை ஏன்டா நீயே பண்ணியிருக்க கூடாது, நீ பண்ணிட்டு பள்ளி ஏன் மேலே போடுறியா அப்படின்னு. இவங்க 2 பேருக்கு வந்து ஏக பொருத்தமாக எவ்வளோ இருக்குது
காசுக்காக என்ன பண்ணலாம் டக்குன்னு மாறிட்டாப்புல. இந்த வக்கீலும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது, ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோனி போய் ஒரு இடத்துலேருந்து யோசனை பண்ணி நிற்கிறாள், இப்போ என்ன பண்ண பண்ண கூப்பிட்றேன், இங்கே பாரு நீ நான் ஹோட்டலில் ஒன்றா இருந்ததா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறா, $1,00,000 கேட்குறா, அதை கொடுத்தா தான் அந்த கேஸெல்லாம் போலீஸில் கொடுத்துருவேன்னு. எப்படியாவது $1,00,000 பெரட்டணும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்கேருந்து பெரட்டுறதுனுவா, அதான் நான் எப்படியாவது நான் பெரட்டிக்குவேன், நீ மட்டும் இது பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப நானும் வரேன்னு சொல்லி நான் ஹோல்டுன்னு சொல்கிறப்ப நானும் வரேன், நீ வேண்டாம் நீ வந்தால் பின்ன அது பிரச்சனையாகிடும், நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு நான் பண்ணுறாப்புல. அங்கே பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் டாலெல்லாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி நான் போகிறேன் அப்படின்னு அவளை பார்க்க போகிறேன்னு சரி இவன் கிளம்பி போயிடுவா. அது ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே நம்ம ஹோல்டுன்னு ஹீரோவும் பின்னாடியே போகிறான். அங்கே போனோன்னா அந்த ஏற்கனவே அந்த நிக்கோலா அங்கே நிற்பா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி நான் வந்த ஹீரோனை அவன் நிப்பாட்டு அவங்க 2 பேரும் பிடிக்க போவான். ஏண்டி எப்படியோ வீடியோ நீ வீடியோ எடுத்து வச்சு டேடி அவளை விட்றா, ஒன்றும் பண்ணாதடா, நான் வீடியோ கேஸில் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போ வீட்டுக்கு போ, நான் தான் வர வேணான்னு சொன்னோன்னு இங்கே அப்படின்னு அவனை தட்டி விட்டு மறுபடியும் சித்தி ஏறி காரில் வந்துட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து எஸ்கே போய் கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போயிட்டேன்னா இவனுக்கு ஒரு வீடியோ வந்து வக்கீல் கூப்பிட்றாப்புல, டே நீ என்ன போய் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, நீயும் வந்து உங்கள் சித்தியும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு, நீ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அந்த வீடியோ போட்டு காட்டுறான். இந்த மாதிரி வீடியோ இருந்துக்கிட்டு நீங்கள் ஹோட்டலில் எதுன்னு சொல்கிறா, உங்கள் சித்தி பியூட்டி பார்லருன்னு சொல்கிறாப்புல, நீங்கள் ஏதோ சம்திங் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உண்மையை சொல்கிறவங்களே இந்த கேஸில் வந்து உங்களை எல்லாம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னால் கடைசியில் உண்மையை பார்த்துட்டு ஆமான்ட்டு. ஏன்னா வீடியோ ப்ரூஃபாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்து கத்தி இருக்கா சும்மா எடுத்து அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அந்த $1,00,000 அந்த பணம் இருக்கும், அவள் சங்கிலி இருக்கு கொண்டு போய் அவளுக்கு கொண்டு போனது எல்லாம் பணத்துக்காக இவளே திருப்பி கொண்டு வந்துட்டார். நம்ம பிள்ளை நம்ம சித்திக்காரியை கொண்டு வந்துட்டா, அதில் கையில் ஒரு துப்பாக்கி வேறு இருக்குது. இவனுக்கு சந்தேகம், ஏன் சுற்றி துப்பாக்கிலாம் வச்சுருக்கேன்னு அவன் சொல்கிறான், இதுதான் என் சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், இது அவளுக்கு கொடுக்குற பணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ என்னை நம்பு அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, அந்த வீட்டை விட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போகாதன்னு தடுப்பாக இருந்தாலும் நீ போ அப்படின்றப்பல துணியெல்லாம் எடுத்து வச்சு அவன் பேக்கை எடுத்துகிட்டு அங்கே வெளியே போகிறதுக்காக அவன் கிளம்பி போகும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். போனவன் என்ன பண்ணுவான், திரும்பி வருவான். திரும்பி வந்து ஒன்று அப்படியே தேடி பார்க்க போகும்போது அவன் திடீர்னு ஒளிஞ்சு பார்க்குதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அவன் சித்தி என்ன பண்ணுவாப்புல, யாரோ திருடன் தான் வந்திருக்கான் பொழுது. ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சு இவன் கம்ப்யூட்டர்லேயே, அதாவது இவங்க அப்பாவுக்கு மகங்காரனே காரணம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுருக்கா. அப்போ இது என்ன தெரியுது, ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியுது. சரி அப்படியே இந்த கம்ப்யூட்டரை பேப்பர்லாம் பார்த்துட்டு உள்ளே திரும்பி பார்க்கலான்னு போகிறதுக்குள்ளே அவன் அப்புறம் திருடன் ஒரு துப்பாக்கி சத்தம் ஒன்று கேட்குது. அவன் என்ன பண்ணிட்டா, இவன் தெரியாத திருடன் நினச்சி தான் ஷூட் பண்ணுறான். கடைசியில் குண்டு வந்து அவன் நெஞ்சில் பட்டுடும், நம்ம ஹீரோ நெஞ்சில் பட்டோன்னா அப்படியே பல்ட்டி அடித்து அவளை தள்ளி உருட்டி கொண்டு போய் போட்டு, நீ என்னையே ஷூட் பண்ணிட்டே நீனு, டேம்மா ஒன்று நீன்னு தெரியாதடா ஹோல்டரா, நான் வேறு யாரோ நினச்சா நான் ஷூட் பண்ணேன், ஆமாம் யாரோ திருடன் வந்துட்டாங்களேன்னு நினச்சிட்டு நீ தான் அப்போதே போறன்ட்டு போனியே, நீ எப்படி திரும்பி வந்த அப்படின்னு நான் சொல்கிறேன்டா உனக்குடா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்டா, லவ் பண்ணுறேன்டா அப்படிடா இப்படின்னு அவங்ககிட்ட என்னென்னமோ ஆசைவாசெல்லாம் பேசுகிறாப்புல. அவனை அப்படியே மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கிட்டாப்புல. கடைசியில் அதை நினச்சி அவங்க நம்பர் இல்லை நீ போய் சொல்கிற எங்கள் அப்பனை ஏமாத்துற, இப்போ நீ என்ன ஏமாத்துற அப்படின்னு. அவன் எவ்வளோ சொன்னாலும் நம்பவே மாட்டுக்கிறடா அப்படி என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னா, இந்த துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண போறியா, என்னை ஷூட் பண்ணு, நான் உங்கள் கூடலாம் உங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு நீங்கள் என்ன இது பண்ணிடணுன்னா ஐ லவ் யூன்னு சொல்ல இவனால ஷூட் பண்ண முடியாது, கையை வச்சு ஒன்றே அப்படின்னா ஆஃப் ஆகிக்கிறான், மயக்கிட்டோட இவன் என்ன பண்ணுவான் அழுதுகிட்டு, சரி சாரி அதோட அங்கே என்ன பண்ணுறான், அப்படியே கிளம்பி போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதோட கோபம் வந்து என்ன பண்ணுறான், ஏறி வண்டி எடுத்துகிட்டு சரி நம்ம இங்கேருந்து போய் நம்ம வெளியூர் போகிறோன்னு சொன்னோம், நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான், வக்கீல் விடுறான். வக்கீல் வந்து அவன் அந்த லெட்டரை காட்டுறான். அந்த லெட்டர் அவன் கம்ப்யூட்டரில் இருக்குல்ல, அதாவது என்ன எழுதியிருக்குன்னா, நானே வந்து எங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டேன், அந்த மாதிரி நான் என் கையில் எழுத மாதிரி என் கம்ப்யூட்டர்லேயே இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாவில்ல. போலீஸ் பார்த்து என்ன பண்ணோம், நானே எங்கள் அப்பனை கொண்ட மாதிரி ஆகிடும்ல, அப்போ இது உனக்கு என்ன தெரியுது, எங்கள் அப்பனை கொண்டது சித்தி தான்றது உனக்கு தெரியும். வக்கீல் அவனை புரிய வைக்கிறான். புரிய வச்சுன்னா வக்கீல் நம்பிடுறான், ஆமாம் இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்துட்டு லானா தான் அவள் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்க்கெல்லாம் வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க. இவனை திருப்பி கேட்குறாங்க, இல்லை மறுபடியும் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நீ தான் பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பண்ணி தான் பண்ணால் இதுக்கு யாராவது சாட்சி சொல்ல வரணும்ல அப்படின்னு முடிச்சுன்னா வக்கீல் திரும்பி போடுறாரு. அப்புறமா இந்த பொண்ணு வரப்பில் யார் நம்ம நிக்கலை வரப்பில் நிக்கலை வந்து சொல்கிறாப்புல என்னென்னு, அதாவது அவன் வந்து நிரபராதி, அவனை வந்து 2 பேரும் ஒன்றா வீடியோ எடுக்க சொன்னதே வந்துட்டு யார் லானா தான் எடுக்க சொன்னால், நான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ எடுத்து அவர்கிட்ட கூட தான் பண்ணலாம் கேட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான காரணம் அவங்க அப்பாவையும் அவள் தான் கொலை பண்ணா, அதனால் எல்லாம் இது காரணம் ஃபுல்லாக வந்து இவன் கிடையாது, எல்லாமே வந்து லானா தான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறா. அதோட என்ன பண்ண வக்கீலை இவனை விட்டுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹோல்டனை அங்கேருந்து வெளியே வரான். அங்கேருந்து பார்த்து இந்த கேஸ் முடிஞ்சுன்னு நினைக்காத, நிறைய இருக்குது.
அப்பாவும் சித்தியும் இருக்கிற ஃபோட்டோ பார்க்குறாப்புல. இந்த ஃபோட்டோ இனிமேல் நமக்கு இங்கே இருக்கக்கூடாது, எதுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், அங்கே பக்கத்தில் வந்து தீ வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ஆல்பத்தில் நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் இந்த ஆல்பத்தை கொண்டு போய் நம்ம எரிச்சிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல. ஹீரோ மெதுவாக எழும்பி போயிட்டு ஹோல்டர் என்ன பண்ணுறாப்புல, அங்கே எரியிற நெருப்பில் கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை போட்டுடுறான். அது ஃபோட்டோ போட்டுனா அது பாட்டு போட்டு எரிஞ்சிடுது. ஏன்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறான். அதை போட்டு முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், கத்தியை வச்சு கையில் வச்சுட்டு போது அங்கேருந்து முகமூடி போட்ட மாதிரி வந்து நிற்கிறா. துப்பாக்கி கையில் வச்சுட்டு யார் வந்து நிற்கலன்னா நிக்கோல் தான் வந்து நிற்கிறா. நமக்கு ஒரு செகண்டில் ஷாக். இங்கே தான் படத்தோட ட்விஸ்ட் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது. வந்து அந்த டோபா முடியை கழட்டிட்டு அப்படியே இது உட்கார. ஏன்னா இவ்வளோ சுற்றுவாரம் தான் பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் மாதிரி நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி, அவள் சிரித்த உடனே என்ன பண்ணுறான், அப்போ காட்டுறாங்க பாருங்க, ஜூஸ் போடும்போது இந்த பையங்காரன் அதில் விஷம் கலந்துறான். யார் மகனே வந்து அப்பனுக்கு விஷம் கலந்துறான். ஹோல்டன் விஷம் கலந்து அந்த ஜூஸை கொண்டு போய் அப்பாவை கொடுக்குறான். அப்பா என்ன பண்ணுறான், ஜூஸை குடிச்சிட்டு அந்த இடத்துல அவர் செத்து போயிடுறார். அப்படியே மூஞ்சி போகிற காட்டுறான கோரமாக பார்க்குறாப்புல செத்து போயிடுறான். அது செத்து போன உடனே அதுதான் இப்போ அவன் கொலை பண்ணது யார், அப்பா கொலை பண்ணது மகன் தான். அப்போ அவங்களுடைய இவருடைய கோட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறான், இவ்வளோ அதில் போட்டு அதை தீலாம் போட்டு எரிஞ்சிருது. அப்படி எரிஞ்சோடனே இவங்க ரெண்டு பேர் தான் உண்மையான லவ்வர். ஆரம்பத்திலேயே ஏதோ இவங்க பிளான் பண்ணி காசுக்கு ஆசைப்பட்டு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் இப்போ பண்ணது. எல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு யார் உண்மையான குற்றவாளி பூரா மகன் தான். அப்புறம் என்ன பண்ணாப்புல, அப்போ சித்தியை வந்து என்ன பண்ண கேட்கணும், அப்போ சித்தியை மன்னிச்சிங்கன்னு சொன்னோடனே அப்படியே துப்பாக்கி வச்சு கண்ணத்தில் அடித்த உடனே சித்தி மயக்கமாக விழுந்துருவாப்புல. அந்த முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அடித்து நம்ம காரில் போன மாதிரி காட்டினாங்கல்ல, அவள் சாரின்னு சொல்லிட்டு அடித்து போட்டுருவான். அப்போ யோசனை பண்ணோம், இவளை நிக்கோலை கூப்பிட்டு, இங்கே பாரு, எங்கள் அப்பனை நான் கொண்டேன், இப்போ அதுக்கு சாட்சி நீ, இப்போ இவளை நீ வந்து என்ன காட்டி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற, அதனால் நீ என்ன பண்ணுற, லானாவை கொண்டு போய் ஷூட் பண்ணி நீயே ஷூட் பண்ணி சாகடிச்சு புதைச்சிட்டு அது உன்னுடைய வேலை. அப்போ நீ ஒரு கொலை நான் ஒரு கொலை பண்ணேன்னு நமக்கு ஊரை நம்ப வச்சுருவேன். அப்போ நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இவன் துப்பாக்கி வந்து ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். லானாவா என்னதாலும் இவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டால, இவங்களை சொல்கிறதுக்கு மனசு இல்லை. அதோட ஒரு மலையடி வாரத்துக்கு மேலே கொண்டு போய் மலை மேலே நிற்க வச்சுட்டு பார்க்குறா. சுற்றி மொத்தம் யாரும் இல்லை, அப்படியே இழுத்துட்டு போயிடுவா. தாங்கி இழுத்துட்டு போயிட்டு அவள் பார்க்குற யாரும் இல்லைன்னு அந்த கிட்டத்துலேருந்து மலையிலேருந்து கீழே விட்டு தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டால் மேலே கீழே வந்து செத்து போயிடுவா. அப்படின்னு இதை வந்து இவன்கிட்ட சொல்கிறாப்புல, நான் வந்து ஷூட் பண்ணலடா லானாவை, மேலேருந்து கீழே தொட்டினா அடி பாவி, ஒன்றை மாதிரி முட்டா இந்த உலகத்தில் இருக்க மாட்டாப்புல. அவள் பொழைச்சி வந்தால் என்ன பண்ண, நம்ம ரெண்டுமே சுற்றுவாள் வந்து தேடுறான். எங்கே இருக்கா பாரு, நீ இங்கே தான் தள்ளினா ஒரு இடத்துல இங்கே இல்லை, அவள் சங்கிலி மட்டும் தான் இருக்குது, டாலர் இருக்குது, தப்பிச்சு போய்ட்டு எனக்கு தெரியும், அவள் திரும்ப வந்து நம்மளாம் அவள் ஷூட் பண்ணால் விட மாட்டா, தப்பு பண்ணிட்டேன், ஒன்று நம்பி நான் அமிச்சனே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே சரி ரிலாக்ஸ் ஆயிரு, நம்ம வந்து இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் திடீர்னு லைட் பிளிங்க் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஆள் வருது. டோப்பா மடிலாம் மட்டும் துப்பாக்கியெல்லாம் போட்டுட்டு வருது. யாருன்னு பார்த்தாக்கா அதுதான் நம்ம சித்தியம்மா தப்பிச்சு வராங்க. உகையில் வந்து, ஏண்டா நான் உன்னை எவ்வளோ விரும்பினேன், எவ்வளோ இது பண்ண, கடைசியில் உங்கள் அப்பனை நீயே கொண்டுட்டு என்னையும் சாகடிச்சு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் எல்லாத்தையுமே, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்ல, துப்பாக்கி வச்சு ஓட பார்ப்போம், ஷூட் பண்ண நெஞ்சில் ஒரு குண்டு பாஞ்சிடும். அந்த ஸ்டார்டிங் சீனில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் காட்டுவாங்களே, அதான் இந்த சீனு. இப்போ இது வந்து ப்ரீவியஸாக இது என்ன நடந்ததுன்னு நமக்கு விளக்குறாங்க. அதை ஷூட் பண்ணி முடித்தோடனே, உன்ன மாதிரி ஒரு நன்றி கேட்டோன்னே என் லைஃப்பில் பார்த்துக்கோ, நீ மட்டும் என்ன எங்கள் அப்பனை ரெண்டாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு நீ என் கூட இருந்திருக்க, அவங்க கூட இருந்திருக்க, அப்போ நீயும் கெட்டவ தான் நானும் கெட்டவ தான் அப்படின்னா அவள் புல்லட்டை மேலே ஷூட் பண்ணி இறக்கி காட்டுறா. நான் பணத்துக்காக எல்லாம் பண்ணானே, கடைசியில் பெத்த அப்படியே நீ கொண்டுட்டியடா, நீ தானே மகா பெரிய பாவி அப்படின்னு அவனை விடாமல் திறத்திலே வருவான். ஹீரோனி அவனும் ஓடுவான், இவனும் திறத்திலே வருவான். மறுபடியும் அந்த எந்த பள்ளத்துக்கிட்ட வந்து அந்த பள்ளத்துக்கிட்ட கொண்டு நிப்பாட்டிடுவாப்புல. கீழே வந்தால் பள்ளத்தில் விழுவணும். பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருந்த உடனே அவன் என்ன துப்பாக்கி வச்சு, நீ சாகத்தாண்டா வேணும் அப்படின்னு, நீ என்னைக்கு இந்த இடத்துல சாகடிக்க துணிஞ்சிட்டா இல்லை, உன கூட நான் எவ்வளோ நாள் நான் என்ன தப்பெல்லாம் இல்லை, நீ கடைசியில் அப்பனையும் கொண்டுட்டு என்னையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ரொம்ப எரிஞ்சு வந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணும்போது ஆகணும். அதுக்குள்ளேனாக்கா அங்கே பேக்கிலேருந்து இன்னொரு ஆள் ஷூட் பண்ணுறாப்புல. நம்ம அந்த லானாவை ஷூட் பண்ணான். யாருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இவனு குண்டடிப்புல தண்ணிகளே விழுந்துருவாப்புல லானா. என்னடா திடீர்னு இவன் ஷூட் பண்ண யார் சொல்லின்னு பார்த்தா அப்போ அங்கே ஒரு போலீஸ் வந்துருக்கும். போலீஸ் வந்து துப்பாக்கி முள்ளதுனால போலீஸ் வந்து லானாவை ஷூட் பண்ணிடுச்சு. சித்தியை ஷூட் பண்ண சித்தி மேலேருந்து கீழே விழுந்து அவங்க செத்து போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணிச்சு, கொலையெல்லாம் பண்ணது சித்தின்னு ஆகிடுச்சு. இங்கே ரெண்டு பேரும் காட்டுறாங்க, வக்கீலையும் காட்டுறாங்க, ஹீரோவும் காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிளான் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது தான் நமக்கு தெரியுது. அதனால் அப்போட காரை எடுத்துகிட்டு தன்னுடைய காதலியை நிக்கோலை கூப்பிட்றாப்புல, நீ வா வந்து ஜாலியாக வந்து உட்காந்து நம்ம போகலாம் அப்படின்னு. நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் இவங்களுக்கு என்ன, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இந்த காரை வச்சு ஊரை சுற்றலாம். அப்பாவோட கம்பெனி சொத்து மொத்தம் இவன் வந்துடுச்சு. சித்தியும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்போ ஏற்கனவே ஒரு பிச்சைக்கார காசு கேட்பார். மறுபடியும் இங்கே வந்து காசு கேட்டோடனே ஒரு $100 எடுத்து அவன் கொடுக்குறான். கையில் குணமாக இருக்குது, கையில்
பார்க்க நமக்கு இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவன் கையை தடவிக்கிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், பணம் இருக்கிறது தான் பணம் இருக்கணும்னு அங்கேருந்து டாட்டா கேட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இதோடு இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை அம்சம் ரொமானிக் கதை இந்த படம் பொறுத்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.